சொல்லும் போதும் இந்த எலியாவினால நன்மையை பெற்ற எத்தனை ஜனங்கள் ஒருத்தங்களாவது வந்து நின்னாங்களா? இல்ல. உனக்காக ஒருத்தரும் வரலன்னா தூதனை இறக்குவார் என் ஆண்டவர். தூதனை எனக்கு இறக்குவா. ஆமே. அப்ப எனக்காக யாரும் வராததற்காக ஆமே. ஹalleluya. ஆமே. பழைய ஏற்பாட்டில் யாக்கோபுக்கு மட்டும் இஸ்ரவேலுக்கு மட்டும் இருந்த ஆசீர்வாதம். வானம் திறக்கப்பட்டு தேவதூதர்கள் அவனிடத்திலிருந்து அவரிடத்துக்கு ஏறுகிறதும் அவரிடத்திலிருந்து அவனிடத்துக்கு இறங்குகிறதுமா இருந்தது. எப்பொழுது இயேசு இந்த பூமியில வந்தாரோ நாத்தான் வேலை பார்த்து சொன்னார், இது முதல் தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்பீர்கள் காண்பீர்கள். தூதனை இறக்கிட்டார் ஆண்டவர். ஹalleluya. இப்பொழுது சம்மா நடுவில் நிற்கிறான். அவன் அதை காப்பாற்றி அவன் என்ன செய்தான்? பெரிய அவன் காப்பாற்றி பெலிஸ்தியரை மடங்கடித்து போட்டான். இது எப்படி சாத்தியமாச்சு? அந்த ஒருவனால அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். அவனும் ஓடி இருந்தா சத்துருவின் பலமே நம்முடைய பலவீனம் தான். சத்துருவின் பலம் என்ன தெரியுமா? நம்முடைய ஒரு தேவ பிள்ளையின் பலவீனம் தான் சத்துருவின் பலம். அதனாலதான் தேவ பிள்ளை தளரும் போது, வியாதியிலோ மற்ற எந்த காரியத்தில் விழும்போது சத்துரு எப்படி பார்த்துட்டு இருப்பான் தெரியுமா? அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும். ஆபிரகாம் மரிக்கிறது வரை பெலிஸ்தியர் வெயிட் பண்ணாங்க. எதற்கு? ஆபிரகாம் தோண்டின துறவை மூடி போடுவதற்கு. ஆபிரகாம் இருக்கிறது வரைக்கும் அந்த பெலிஸ்தியருக்கு முடியவில்லை. அவன் அப்படியே சாவான்ல, அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் அவர்கள் தேவ திட்டத்தை அறியாமல் போனார்கள். ஆபிரகாம் மரித்ததும் இந்த பெலிஸ்தியர் வந்து ஆபிரகாம் தோண்டின